வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இலக்கியாவை அப்படியே சும்மா அல்லேக்கா தூக்கிட்டு போய் கார்னர் பண்ணி ஊமை குத்தி அப்படியே அதில் கத்து சொருகிட்டு போயின்னு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொர்ணா இருக்கலாம், அந்த சொர்ணாவை நினச்சிட்டு வந்து இருக்கா. ஆனால் நம்ம இலக்கியா பிளாக் பெல்ட் கராத்தவலன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிய காணும். அப்படியே சும்மா எட்டுன்னு அந்த சொருவிலான்னு சும்மா அப்படியே புசுக்குன்னு அப்படியே சும்மா டபுக்குன்னு தட்டி அப்படியே டுக்குன்னு அப்படியே மூஞ்சி மேலே 2 பொல்லு வைக்கிறாங்க பாருங்க. கண்ணெல்லாம் ஒரு பக்கம் வீங்கிருது. ஐயோ என்னடா இது நமக்கு மேலே ரவுடியாகிறான்ற மாதிரி கையை பிடிச்சி முறுக்கி 2 அடி அடிச்சு அப்படியே ஓரமாக உட்கார வச்சிடறா. கட்டி உடனே அவள் பார்க்கணுமே, ஐயோ இலக்கியான விட்டுரு இலக்கியா, என்ன தேவையில்லாமல் இந்த மாதிரி கட்டி வைக்காத இலக்கியான்னு சொல்லிட்டு உதறா. நீ என்ன பண்ணாலும் சரி உன்னை விடுற மாதிரி இல்லடி, எவ்வளோ தைரியம் தான், இவ்வளோ திமிரு தான், என்கிட்ட வந்து நீ வாழாட்டியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வாக்குவாதத்தில் ரொம்பவே பிடிவாதான் அதிகம் நம்ம இலக்கியாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஏன் இவ்வளோ தைரியம் தான் என் கௌதம் விட்டு என்னை போக வைக்க பிளான் பண்ணியிருப்ப, நீ உன்னை யார் அனுப்பந்து நீயா சொல்லிட்டா நல்லது, நீ இப்போ மட்டும் சொல்லலை அடுத்த செகண்டே உன்னை பிடிச்சின்னு போய் சும்மா எப்படி சொல்ல வைக்கணுமோ அப்படி நொங்கு பேர்த்து சொல்ல வைக்குவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் வேறு வழி இல்லாமல் சரி உண்மையை ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எஸ்எஸ்கே தான் சொல்ல சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உண்மையெல்லாம் ஒத்துக்கிறாங்க. எஸ்எஸ்கே ஒரு பக்கம் திருத்தன்னு முழிக்கணும். அடாப்பாவே என்னடா இது, நாம ஒன்று நினச்சா இது ஒன்று நடக்குது, நமக்கே திருப்பி ரிவீட் ஆச்சு விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே ஒரு பக்கம் திருத்தன்னு முழிச்சுன்னு இருக்கான். இந்த இலக்கியாவை கொல்ல அனுப்ப இந்த படுபாவியமாவா இவனாடா தான் திடீர்னு போய் என் பக்கம் திரும்பிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் ஒரு பக்கம் குழம்பி போயிட்டு இருக்க. மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தியா, நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்கள இருந்து கரெக்டாக கோர்ட்டுக்கு கூட்டின்னு போகிறாங்க. அந்த சமயத்தில் இந்த வாதாடுறதுக்கு இந்த ஜெயிலில் இருந்து நம்ம தலைவன் வேற லெவலில் வருவான்ல, அவன் வரவே இல்லைங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் தாங்க, வக்கீல் வாதாடுறதுக்கு வருவான்னு சொல்லிட்டு பார்த்தா வரவே இல்லை. மறுபக்கம் நோட்டீஸ் போயிட்டு இருக்குது, நம்ம அஞ்சலிக்கு உன் வயிற்றுல குழந்தை இருக்கா இல்லையா அதை ஃபஸ்ட்டு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது கார்த்திகிட்ட போய் ஐயோ கார்த்தி உங்க அண்ணன் பண்ணிக்கிற கேடு கேட்டால் வெளியே பாருங்களேன், நம்ம வயிற்றுல குழந்தை இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உங்க அண்ணன் நிரூபிக்க சொல்லியிருக்கான். என்னது கோர்ட்லேருந்து இப்படி ஒரு ஆர்டரா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு பார்க்குறாங்க. சரி ஓகே உன் வயிற்றுல குழந்தை இருக்கல அப்படியே நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டவளுக்கெல்லாம் நாம நிரூபிக்கணுமா கார்த்தி, என்ன கார்த்தி இதெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அஞ்சலி நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கே உன் மேலே டவுட் வருது, நிரூபிச்சு காட்டுறோம் அவ்வளோதான், இதுக்கு மேலே எல்லாம் பேசிட்டாவில் அவங்க வழி அவங்களுக்கு, நம்ம வழி நம்மளுக்கு, நம்ம நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் என்னைக்குமே அண்ணி வெளியே வரக்கூடாது அந்த மாதிரி பண்ணி விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. அவங்கள அண்ணின்னு கூப்பிட்றதுல எனக்கு அசிங்கமாக இருக்கு, அந்த பொம்பளை அவ்வளோதான் ஜெயிலே வச்சு முடிச்சு விட்றணும் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிடறேன் நம்ம கார்த்திய கோவத்தில். சரி ஓகே இது ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு. மறுபக்கம் இந்த கூட்டு கலவாணி அந்த வக்கீல் இருக்காங்களா அவன் வந்து எஸ்எஸ்கே கூட கூட்டு சேர்ந்துட்டான். இப்போ உட்காந்து 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த சமயத்தில் நம்ம கௌதம் ஃபோன் பண்ணுறாரு அவன் ஃபோனே எடுக்கல. இப்போ தானே புரியுது அப்பா யார் எந்தெந்த சைடு யார் எந்தெந்த கட்சின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் வச்சாம்பார் ஆப்பு அப்படின்ற மாதிரி தான் நம்ம தலைவனுக்கு வச்சுட்டான் ஆப்பு. இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் ஒரு பக்கம் திருத்துன்னு முடிச்சுன்னு இருக்காங்க. வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி பாப்போம் மெல்ல எல்லாத்துக்கும் ஒரு தீர்வும் எல்லாத்துக்கும் ஒரு முடிவும் எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பு கிடைக்கும். அந்த சமயத்தில் எல்லாமே மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக பொறுத்து இருந்து போயின்னு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்த்தா தெரிய போது இப்படியே ஒரு பக்கம் போயின்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அடித்து தூக்கி துவம்சம் பண்ணிட்டு எல்லாத்தையும் நான் வெளுத்து வாங்குவேண்டா அப்படின்ற மாதிரி ஒரு கிங் ஆஃப் த கிங் அவங்க வந்து நிற்கிறாங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற யாரு நம்ம தலைவன் தாங்க. ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.